குளைச்சல் ஊராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் தண்ணீர் வடிய வழியின்றி 50 ஏக்கரில் நடவு செய்த சம்பா பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்த நிலையில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாரின் நடவடிக்கையால் வாய்க்காலை தூர்வாரும் பணிகளை துவங்கியது. மயிலாடுதுறை அடுத்த குளைச்சல் ஊராட்சியில் 250 ஏக்கரில் சம்பா பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். மழைக்காலத்தில் விவசாய நிலங்களில் தேங்கும் தண்ணீர் குளைச்சல் வடிகால் வாய்க்காலில் வடியும். மஞ்சள் ஆற்றில் துவங்கும் இந்த வாய்க்கால் அர்ஜுனன் வாய்க்காலில் கலக்கிறது. இந்த நிலையில் இந்த வடிகால் வாய்க்கால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படவில்லை. அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் கடந்த 5 ஆண்டிற்கு முன்னர் விவசாயிகள் ஒன்றிணைந்து வாய்க்காலை தூர்வாரினர். போதிய நிதி இல்லாததால் விவசாயிகளால் முழுமையாக வாய்க்காலை தூர்வார முடியவில்லை. வாய்க்காலில் தற்போது ஆகாய தாமரை, கோரை செடிகள் மண்டி காடு போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் உள்ள மழை நீர் வடிய வழியின்றி நடவு செய்து 15 நாட்களான 50 ஏக்கரில் உள்ள சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். நடவு செய்த பயிர்கள் 4 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாரிடம் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து உடனடியாக வாய்க்காலை தூர்வார சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ அறிவுறுத்தினார். இந்த நிலையில் குளைச்சல் வடிகால் வாய்க்கால் 2 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணி தொடங்கியது. வேளாண் பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற பணியை எம்எல்ஏ ராஜகுமார் நேரில் வந்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது விவசாயிகள் தங்களின் குறைகளை முறையிட்ட உடனே வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை மேற்கொண்ட எம்எல்ஏ ராஜகுமாருக்கு நன்றி தெரிவித்தார். குளிச்சாறு கிராமத்திலிருந்து பேசுறேன் சார். 200-250 ஏக்கர் தண்ணியில மூழ்கி கிடக்கு. மஞ்சள் ஆற்றுலேருந்து பிரிகிற அர்ஜுன வாய்க்காலில் வந்து சேரு சார் வடி வாய்க்கா. அது தூர்வாராத்தினால 200-250 ஏக்கர் பாதிப்பு நிலைமையில இருக்கு. ஒரு 200-250 ஏக்கர் தண்ணியில் ஒரு வாரம் பெஞ்ச மழையில சுத்தமாக மூழ்கி கிடக்கு சார். பொதுப்பணித்துறையில் சொல்லியாச்சு, ஃபாரஸ்ட்டில் சொல்லியாச்சு, வேளாண்மை ஆஃபீஸில் சொல்லியாச்சு. இங்கே சொன்னால் அங்கே சொல்கிறாங்க, அங்கே சொன்னால் இங்கே சொல்கிறாங்க. இன்னும் நடவடிக்கை எடுத்த பாடு இல்லை. இப்போ தற்சமயம் வந்து எம்எல்ஏட்ட சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். நேரடியாக போய் சொன்னோம். எம்எல்ஏ மூலயமா இப்போ வந்து ஹிட்டாச்சியை கொண்டு வந்து தூர்வாரத்துக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. துரிதமாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி இப்போ அழுகிய நிலையில் இருக்குது. தேருமா தேராதா, தண்ணி வடியத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். தேருமா தேராதாங்கிற நிலைமை எங்களுக்கு இருக்குது.